சார் விஜய் அண்ட் சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் இஷ்யூ இப்போ இந்த கேஸ் அப்படின்றது எதனால தன் ட்வீட் போட்டு வச்சிருந்தான் 2011 தளபதி நான் சமூகத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன், அரசியலுக்கு போக போகிறேன்னு சங்கீதாட்ட சொன்னாங்களாம். உடனே சங்கீதா இல்லைங்க நமக்கு அரசியல்லாம் ஒத்து வராது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்னாங்களாம். இல்லை இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த சமூக மக்களுக்காக செலவு பண்ண போகிறேன்னு இவர் அவுத்து விட்டாராம். அவங்க இல்லைங்க அப்போனா நான் உங்களை பிரியற தவிர எனக்கு வழியில் கோபால் அப்படின்னு அவங்க பிரிஞ்சுட்டாங்களாம். அப்போ நான் சொன்னேன் தயவுசெய்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜட்ஜிக்கிட்ட சொல்லாத, காரி துப்பிடுவார். நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், புஷியானந்த் அமாவாசை மேல்மருவத்தூரில் போய் சூனியம் வைக்கிறாராம். சீரியஸாகவே சூனியம் வைக்கிறாராம் ஒருத்தருக்கு. அது நமக்கு வைக்கக்கூடாதுங்கிறக்காகவே கூட இருந்து ஒரு 4-5 பேர் கூட சுற்றுறாங்களாம். நீ எனக்கு இந்த வழக்குக்கு அப்புறம் என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணனா சில விஷயங்களை லீக் பண்ண வேண்டியிருக்கும்னு. இவங்க கம்ப்ளைண்ட் எழுதின நாள் இந்த மாதமே 24ஆம் தேதி, 25ஆம் தேதி தானே வேலூரில் கூட்டம் நடக்குது. மோப்பம் முடிச்சிட்டாரு தலைவன். அதனால தான் சம்பந்தம் இல்லாமல் என்ன அசிங்கமாக திட்டினா மக்களை திட்டுற மாதிரின்னு சொன்னான். என்ன அசிங்கமாக எல்லாருமே அசிங்கமாக திட்டுறாங்க. ஸ்டாலினை திட்டுறாங்க, உதயநிதியை திட்டுறாங்க, சீமானை திட்டுறாங்க, எடப்பாடியை திட்டுறாங்க, எல்லாரும் திட்டுறாங்க. அது என்ன ஒன்றை திட்டினா மட்டும் மக்களை திட்டுற மாதிரி அப்படின்னு யோசிச்சா இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி வாழ்க்கையவே இழந்துக்கிட்டும் உட்கார்ற நிலைமைக்கு தான் இவன் ஆள் வச்சிருக்கான். நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பாத்ரூமுக்கு கதவு கட்டி கொடு, எல்லாமே பண்ணு. முதல்ல உன் கட்சிக்குள்ள எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்புறம் வெளியில வா. அவனுங்க என்ன நினைச்சிட்டானுங்கன்னா அண்ணியை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். டேய், திமுகவிட்ட இருக்கிற காசு கொஞ்சோண்டுடா, உங்க அண்ணிக்கிட்ட இருக்க காசு இருக்குல்ல அது வேற. யூகேல அவங்க பெரிய பிசினஸ் பண்ணிருக்காங்க, பல பங்க் வச்சிருக்காங்க, பெரிய அதிபதி. அதையெல்லாம் பார்த்து எஸ்எஸ்சி மயங்கி தான் அவசரமா கல்யாணம் பண்ணி வச்சாரு. நியாயமா உங்க அண்ணனை தான் சொல்லணும் காசை வாங்கிட்டாருன்னு. வரதட்சணை அது வாங்கி தான் செட்டில் ஆயிருப்பாரு. இப்போ விஜயோட சம்பளம் எவ்வளவா இருந்திருக்கும் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் உங்க அண்ணன் தாண்டா அங்க பார்த்து மயங்கி அவ்வளவு பெரிய வளைச்சு போடணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாரு. இப்ப கழட்டியும் விட்டாரு. திமுக அவங்களுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கணும் அவசியமே இல்லை. அவங்க வேணா திமுக காசு கொடுப்பாங்க, அவ்வளோ காசு வச்சிருக்காங்க. ரசிகர் மன்றத்தில் மாவட்ட செயலாளர் இருந்தவங்களாம் இப்ப பதவியில் இல்லாம டம்மியா இருக்கிறாங்க. அதுல ஒருத்தர் மனம் வெம்பி பேசுறாரு. ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது நாங்க ரொம்ப ஜாலியா விஜய் அணுக முடியும், ரொம்ப ஈஸியா எஸ்ஐசி அணுக முடியும், அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும், எங்க வந்தாலும் ஒன்னா வருவாங்க ஒன்னா போவாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு குட்டையை குழப்பினது தர்தரம் பிடிச்ச மாதிரி புஷியானந்த் தான். அந்த புஷியானந்த் தான் எஸ்ஐசியும் விஜயும் பிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெகதீஷ்னு ஒரு ஆளை உள்ள வர வச்சு அந்த ஆளு பண்ண புரோக்கர் தனத்தினால இந்த ஃபேமிலி எல்லாமே முடிஞ்சிருச்சு. This video is presented by BMC. Desktop and laptops for your office at wholesale price. All in one place. எஃப்டி பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட டிஎன் ட்ரோல் சேக்வரா சார் இருக்காரு, அவர் வெல்கம் பண்ணிடுவோம். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். சார் விஜய் அண்ட் சங்கீதா அவங்களோட டிவோர்ஸ் இஷ்யூ இப்போ இந்த மாதிரியான ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்களே, இன்னும் 1 மாதம் தான் இருக்கு எலெக்ஷனுக்கு. இப்போ இந்த கேஸ் அப்படின்றது எதனால? ஏன் அரசியலே இல்லைங்க. அவங்க எப்போ கொடுத்தா என்ன, அவங்க எப்போ கொடுத்தா என்ன, அவங்க அரசியலே இல்லை. அவங்க இவன் அதுக்குள்ளே ஒருத்தன் ட்வீட் போட்டு வச்சுருந்தான். 2011 தளபதி நான் சமூகத்துக்காக என்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க போகிறேன், அரசியலுக்கு போக போகிறேன்னு சங்கீதாட்ட சொன்னாங்களாம். உடனே சங்கீதா இல்லைங்க நமக்கு அரசியல்லாம் ஒத்து வராது, குடும்பத்தில் பிரச்சனை வரும்னாங்களாம். இல்லை இனிமேல் என்னுடைய வாழ்நாள் முழுவதும் நான் இந்த சமூக மக்களுக்காக செலவு பண்ண போகிறேன்னு இவர் அவுத்து விட்டாராம். உடனே அவங்க இல்லைங்க அப்போனா நான் உங்களை பிரியற தவிர எனக்கு வழியில் கோபால் அப்படின்னு அவங்க பிரிஞ்சுட்டாங்களாம் அப்படின்னு பெருசாக எழுதுனா. இப்போ நான் சொன்னேன் தயவுசெய்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை அந்த அம்பேத்கர் மாதிரி சுற்றிக்கிட்டு இருப்பார்ல ஒரு ஆள், அவரை வக்கீலாக பிடிச்சி ஜட்ஜிக்கிட்ட சொல்லாத, காரி துப்பிடுவார் அப்படின்னு அவனுக்கு குவாட் பண்ணியே போட்டேன். ஏன்னா அவங்க அஃபிடபிலிட்டியில் வச்சுருக்க அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாமே வேற. இவங்க பேசிக்கிட்டு இருக்கு. ரெண்டாவது என்னன்னா, இவங்க கம்ப்ளைண்ட் எழுதின நாள் இந்த மாதமே 24ஆம் தேதி, 25ஆம் தேதி தானே வேலூரில் கூட்டம் நடக்குது. மோப்பம் முடிச்சிட்டாரு தலைவன். அதனால தான் சம்பந்தம் இல்லாமல் என்ன அசிங்கமாக திட்டினா மக்களை திட்டுற மாதிரின்னு சொன்னான். என்ன அசிங்கமாக எல்லாருமே அசிங்கமாக திட்டுறாங்க. ஸ்டாலினை திட்டுறாங்க, உதயநிதியை திட்டுறாங்க, சீமானை திட்டுறாங்க, எடப்பாடியை திட்டுறாங்க, எல்லாரையும் திட்டுறாங்க. அது என்ன ஒன்றை திட்டினா மட்டும் மக்களை திட்டுற மாதிரி அப்படின்னு யோசிச்சா இந்த மேட்ருக்காக தான் எப்படியும் 1 வாரத்தில் நம்மளை கேவலப்படுத்திடுவானுங்க, வெளியே வந்துடும் அப்படின்னு முன்னாடியே ஒரு சேஃப் ஜோன் போட்டு வச்சுக்கிட்டு, ப்ரிகாஷன் போட்டு வச்சுக்கிட்டு, பெண்கள் சார்ந்த திட்டங்கள் அந்த நேரத்தில் அறிவிச்சுக்கிட்டு, பாருங்க தலைவர் பெண்களுக்காக சொன்ன உடனே என்ன பண்ணிட்டாரு. சரி, இந்த விவகாரத்தை அப்படியே தள்ளி வச்சாலும் நேற்று ஒரு பொண்ணு தாவேக்கால இருந்த ஒரு பொண்ணு தற்கொலை பண்ண முயற்சி பண்ணியிருக்கு, மருந்தை குடிச்சு. சொந்த மாவட்ட செயலாளரை அட்டூழியம் பண்ணியிருக்கான், பதவிக்கு காசு கேட்டிருக்கான், அராஜகம் பண்ணியிருக்கான், மைண்ட் அளவில் ஹராஸ் பண்ணியிருக்கான். தலைவன் எப்படியோ அவனும் அப்படி தானே இருப்பான், பொறுக்கி மாதிரி தான் இருப்பான். அவன் அந்த பொண்ணு மருந்து குடிச்சிருச்சு, நல்ல வேளை சாகலை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் இப்போ காப்பாற்றிட்டாங்க. பேட்டி கொடுக்குது. பாவம் அந்த பொண்ணு அவ்வளோ வருஷமாக உழைப்பு போட்டிருக்கு. பொண்ணுங்க அரசியலுக்கு வரதே பெரிய விஷயம்.
இந்த மாதிரி ஆளுங்களை நம்பி வந்து வாழ்க்கையவே இழந்துக்கிட்டும் உட்கார்ற நிலைமைக்கு தான் இவன் இந்த ஆள் வச்சுருக்கான். நீ பெண்களுக்கு பாதுகாப்பு கொடு, பாத்ரூமுக்கு கதவு கட்டி கொடு, எல்லாமே பண்ணு. முதல்ல உன் கட்சிக்குள்ளே எல்லாத்தையும் பண்ணிவிட்டு அப்புறம் வெளியில் வா. அப்போ தான் நாங்கள் பார்ப்போம். ஒரு கிளாஸ் ரூமில் ஒரு டீச்சர் கேட்பாங்கல்ல, இந்த மந்த் நம்ம யாரை கிளாஸ் லீடராக போடலாம் அப்படின்னா நம்ம எவனையோ சொல்லுவோம், சுரேஷோ ரமேஷோ இவனையோ சொல்லுவோம். ஏன் அவனை போடலான்னு சொல்லுங்கள் அப்படின்னா, மேடம் அவன் எப்போ பென்சில் கேட்டாலும் தருவான், மேடம் அவன் எப்போ தண்ணி கேட்டாலும் தருவான், அவன் நல்லா படிப்பான், அவன் நல்லா ட்ரெஸ் பண்ணுவான், அவன் டைமிங்க்கு வருவான், இப்படி காரணங்களை அடுக்கிறோம். அதாவது ஒரு சாதாரண கிளாஸ் லீடர் கூட அவனுடைய சுய ஒழுக்கம் சுய செயல்பாடுகள்னு வச்சு நம்ம அவனை தேர்ந்தெடுக்கிறோம். அப்போ தமிழ்நாட்டை நீ ஆட்சி செய்ய போகிறேன்னா நாங்கள் எல்லாத்தையும் பார்ப்போம்ல. நீ வீட்டுக்குள்ளேயே சைக்கோவாக வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்க. வீட்டுக்குள்ளேயே ஒரு பொண்ணை அடிக்கிறது, அசிங்கமாக பேசுறது, கதவு வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறது, காசு கொடுக்காம வைக்கிறது, மென்டல் ப்ரெஷர் கொடுக்கறது, நம்பிக்கை துரோகம் பண்ணி வச்சுருக்க. அப்போ சமூகம் சார்ந்த உன்னோட பார்வை எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கேட்க வேண்டியிருக்கு. கண்டிப்பாக அவங்க வந்துட்டு அந்த நோட்டீஸில் குறிப்பிட்டிருந்த விஷயமும் வந்துட்டு எனக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் அதிகமாக இருக்குது, மென்டல் ப்ரெஷராக இருக்குது அப்படின்றது. இன்னும் முக்கியமான ஒரு விஷயம், சைக்கோத்தனமாக நடந்திருக்காரு அப்படின்னு சொன்னீங்க. அவங்களுக்கு வந்துட்டு சைக்காட்டிக் ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு டார்ச்சர் பண்ணியிருக்காரா, அவ்வளோ ஒரு 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 சைக்காட்டிக் தனமாக நடந்திருக்காரா அப்படின்ற விமர்சனங்களுமே வச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு வந்துட்டு என்ன சார் பதில்? இது இவங்க எல்லாரும் காரணம் கட்டுறதுன்னா இது வந்து பர்சனல். இது பர்சனல். நீங்கள் என்ன பர்சனல், இன்னொருத்தரோட பர்சனல்லாம் டச் இதான் நாகரிகமான அரசியலா அப்படின்னு கேட்குறாங்க. கேட்டவனோட ட்வீட்டெல்லாம் ஒரு 10 ஸ்வைப் பண்ணால் சீமானை திட்டி வச்சுருக்காங்க, இன்னும் ஒரு 20 ஸ்வைப் பண்ணால் உதயநிதி பர்சனலை திட்டி வச்சுருக்காங்க, இன்னொன்று போனால் டேய் நீங்களாடா பர்சனல் பேசுகிறீங்க. சரி இது பர்சனல்னே வச்சுக்குவோம். அவன் பின்னாடி ஸ்வைப்லாம் வேணாம், இது பர்சனல். ஆமாம் பர்சனல். இது எப்போ பர்சனலாக இருக்கும் அப்படின்னா, சங்கீதாவும் விஜயும் மியூச்சுவலாக டிவோர்ஸ் கொடுக்குறாங்க, டிவோர்ஸ் கொடுத்துட்டு அவர் இன்னொரு துணைவியரை தேடுறாரு அப்படின்னா இதை பற்றி விமர்சிக்க வேண்டிய அவசியமே இல்லை. அப்படி விமர்சிக்கிறானுங்கன்னா அது வந்து அந்தனனும் பிஸ்மியுமா தான் இருப்பானுங்க, வேற எவனும் விமர்சிக்க மாட்டான். அவங்க தான் ஓட்டை எட்டி பார்த்துக்கிட்டே இருப்பாங்க, அவங்க பார்ப்பாங்க. இல்லை விஜய் அரசியலுக்கே வரல, ஆனால் இந்த சம்பவம் நடந்திருக்கு, அவர் வந்து வீட்டுக்குள்ளே அரெஸ்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா அது பெரும் பேசும் பொருளாகவே ஆகாது. ஏன்னா அவர் அரசியலே இல்லை, அரசியலில் ஒரு தாக்கத்தை சமூகத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தாது. அப்பவும் இந்த பிஸ்மி மாதிரி குரங்குங்கன்னா பேசுவாங்க. வேறு யாரும் அரசியல் சேனல் வச்சுருக்கவங்க பேச மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மாதம்பட்டி மகேஷோ இல்லை வந்து வேறு யாரெல்லாம் மோகன் ரவி அவராகட்டும், இந்த டிவோர்ஸ் கேஸ் எல்லாம் இவங்க தான் நோண்டிக்கிட்டே இருப்பாங்க. அது அவங்க தனிப்பட்ட வாழ்க்கை, அவங்க சினிமாவில் இருக்காங்க, அவங்க பிரச்சனை அவங்க பார்த்துப்பாங்க, அவங்க அரசியலுக்கு வரல அப்படின்னு. விஜய்க்கு வரும்போது ஏன் அதை பர்சனலாக பார்க்க முடியாதுன்னா, நீங்கள் என்ன போன மேடையில் என்ன சொன்னீங்கன்னா, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு வந்து பாத்ரூமுக்கு கதவு இல்லை, எஸ்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகள்னு 50% வந்து நான் நீங்கள் தமிழ்நாட்டில் போடுவேன்னு பைத்தியம் மாதிரி பேசினார். பிஎம் நிற்கிறேன்னு நினச்சிட்டார் போல். அப்படி போடுவேன், இதையெல்லாம் நீ போடுவேன்னு அப்படின்னு சொல்கிறேன்னா, நீ சுய வாழ்க்கையில் பெண்கள் மீது என்ன மரியாதை வச்சுருக்க, என்ன மதிப்பு வச்சுருக்க அப்படின்னு நம்ம வந்து பார்த்தோன்னா 0. அப்பா அம்மாவை விரட்டி விட்ட, உங்கள் வீட்டில் யாருமே இல்லை. அவங்க வந்து தெளிவாக சொல்கிறாங்க, நீ எனக்கு இந்த வழக்குக்கு அப்புறம் என்னை ஏதாவது டார்ச்சர் பண்ணனா சில விஷயங்களை லீக் பண்ண வேண்டியிருக்கும்னு. அதுக்கு பயந்துட்டு நீ இப்போ வரைக்கும் ஒரு அறிக்கை கூட வெளியிடாமல் இருக்க. இது உண்மை இல்லை பொய் அப்படின்னா விஜய் உடனே ஒரு அறிக்கை ஒன்று, என் மீது பரப்பக்கூடிய அவதூறுகள் எல்லாம் நம்பகத்தன்மையற்றவை, இதை நான் சட்ட ரீதியாக எதிர்கொள்வேன், யாரும் தூண்டு விட வேண்டாம், நீங்கள் கட்சி வேலையை செய்யுங்கள், சட்டப்படி நீதியை நான் நிலைநாட்டுவேன் அப்படின்னு ஒரு அறிக்கையை வெளியிட்டால் இது முடிஞ்சிருச்சு. ரொம்ப சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. இப்போ நாயனார் நாகேந்திரன் காட்டில் மழை, இதைத்தானடா நான் 2 வாரமாக சொல்லிக்கிட்டு இருந்தேன், இதுதான் உண்மையாயிருச்சேடா, நான் ஜாலியாக ஆடுறாரு. அவங்க வேற இப்போ அவர் சொன்னதுக்கு தானே இவங்க எல்லாரும் கடிச்சாங்க. இப்போ இவங்க சங்கீதாவை கேரக்டர் அசாசினேஷன், அவங்களும் திமுக, அவங்களும் அப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க எவ்வளோ வக்கர புத்தியே ஓட்டானுன்னு பாருங்க. சார் நீங்கள் சொன்ன மாதிரி பர்சனலாக அவங்க வந்துட்டு அவங்களோட பர்சனல் லைஃப்பில் இந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு டொமஸ்டிக் வைலன்ஸ் இருக்குது, மென்டலாக நான் அஃபெக்ட் ஆகிருக்கேன்றதுனால ஒரு டிவோர்ஸ் வந்துட்டு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்பீல் பண்ணுறாங்க. ஆனால் அதுலேயுமே உள்ளே போயிட்டு வந்துட்டு இது முழுக்க டிஎம்கேவோட சதி தான், அவங்க தான் வந்துட்டு அண்ணாக்கு அவதூறு பரப்புற மாதிரி இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இன்னும் ஒரு படி மேலே போய் சங்கீதா அவர்களே டிஎம்கே கூட சேர்த்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த ஒரு மனநிலையை எப்படி எடுத்துக்கிறது? அவனுங்க என்ன நினச்சிட்டானுங்கன்னா, அண்ணியை விலை கொடுத்து வாங்கிட்டாங்கன்னு ஒருத்தன் போட்டிருந்தான். டேய் திமுகவிட்ட இருக்கிற காசு வந்து கொஞ்சோண்டுடா, உங்கள் அண்ணிக்கிட்ட இருக்க காசு இருக்குல்ல அது வேற. யூகேல அவங்க பெரிய பிஸ்னஸ் பண்ணிருக்காங்க, பல பங்கு வச்சுருக்காங்க, பெரிய அதிபதி. அதையெல்லாம் பார்த்து எஸ்எஸ்சி மயங்கி தான் அவசரமாக கல்யாணம் பண்ணி வச்சாரு. நியாயமாக உங்கள் அண்ணனை தான் சொல்லணும் காசை வாங்கிட்டாருன்னு, வரதட்சணை அது இதுன்னு வாங்கி தான் செட்டில் ஆகிருப்பார். அப்போ விஜயோட சம்பளம் எவ்வளோவா இருந்திருக்கும் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் இன்னும் ஒரு 4 லட்சம் 3 லட்சம் அப்படி தான் வாங்கியிருப்பார்.
உங்கள் அண்ணன் தாண்டா வந்து அங்கே பார்த்து மயங்கி வந்து அவ்வளோ பெரிய வளைச்சி போடணும்னு சொல்லி தூக்கிட்டு போயிட்டாரு, இப்போ கழட்டியும் விட்டாரு. திமுக வந்து அவங்களுக்கு காசு கொடுத்து வேலை வாங்கணும்னு அவசியமே இல்லை. அவங்க வேணால் திமுக காசு கொடுப்பாங்க, அவ்வளோ காசு வச்சுருக்காங்க. யூகேயில் இருக்காங்க, அவங்க பெரிய வெல் செட்டில்டு ஃபேமிலி. இவ்வளோ வெல் செட்டில்டு ஃபேமிலியில் இருக்க ஒரு பொண்ணு என்ன நடந்தாலும் பரவாயில்ல, நீ எவ்வளோ பெரிய அரசியல் கட்சி தலைவராக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து நான் உன்னை எதிர்க்கிறேன், நான் என்ன நடந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு தைரியமாக ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுறாங்க அப்படின்னா இது எந்த அளவுக்கு வந்திருக்கும்? பொதுவாக இந்த வெல் செட்டில் ஃபேமிலியில் இருக்கவங்களாம் என்ன செய்வாங்கன்னா காதும் வச்ச மாதிரி முடிக்க ட்ரை பண்ணுவாங்க, விஷயம் வெளியில் போகக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படியானவங்களே வெளியில் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இதுக்கு பின்னாடி அரசியல் இருக்குன்னு சொல்கிறான்னா இவன் எவ்வளோ பெரிய கூமுட்டையாக இருப்பான். நாளைக்கு அவங்க வச்சுருக்கிற ப்ரூஃப் எல்லாம் வெளியில் விட்டுட்டு இவங்க நோண்ட இவங்க அந்த ப்ரூஃப் எல்லாம் வெளியில் விட்டுட்டாங்கன்னா யாருக்கு அசிங்கம்? ஒன்று. ரெண்டாவது, இவங்க நோண்ட அங்கே சஞ்சய்னு இன்னொரு பையன் வேறு இருக்கான், அவன் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் விஜய்க்கு எதிராக போட்டானா இவரோட எதிர்காலம் என்ன ஆகும்? அப்போ மூடிக்கிட்டு வேலையை சட்ட ரீதியாக அதை சந்திக்கணும், இதுக்கு ஒரு விளக்கம் கொடுக்கணும், அவ்வளோதான் வேலை. இதை ரொம்ப சிம்பிளாக முடிக்கணும். அதை விட்டுட்டு நீ அவங்கள நோண்டுறது, சரி நீ திமுக காரணம்னு ஒரு சைடு சொன்னால் கூட இந்த பெண் மீது வச்சிருக்கக்கூடிய விமர்சனங்களை நீ நியாயமாக ட்ரீட் பண்ணணும். அவங்கள கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, அவங்களுக்கு பின்னாடி இது இருக்குது, அவங்க மோசமானவங்க, அவங்க இங்கே இருக்கும்போதே இப்படின்னு நீங்கள் பேசுகிறது, இது எல்லாமே வேற ஒரு இடத்துக்கு போய் நகர்த்தும். இப்போல்லாம் பதவியில் இல்லை, அவங்கெல்லாம் விஜயோட உண்மையான ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்க, மாவட்ட செயலாளராக ரசிகர் மன்றத்தில் மாவட்ட செயலாளராக இருந்தவங்கலாம் இப்போ பதவியில் இல்லாமல் டம்மியாக இருக்கிறாங்க. அந்தந்த இடத்துக்கு புசியான அந்த ஆளுங்க எல்லாரையும் போட்டார். அதில் செலக்டபுளாக ஒரு 10-20 பேர்கிட்ட நான் தொடர்ச்சியாக பேசிகிட்டு இருக்கிறேன். அதில் ஒருத்தர் மனம் வெம்பி பேசுகிறாரு, ரசிகர் மன்றத்தில் இருக்கும்போது நாங்கள் ரொம்ப ஜாலியாக விஜயை அணுக முடியும், ரொம்ப ஈஸியாக எஸ்ஐசி அணுக முடியும், அவங்க ஃபேமிலியை பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்கும், எங்கே வந்தாலும் ஒன்றா வருவாங்க, ஒன்றா போவாங்க, எல்லாம் பண்ணாங்க. இதுக்கு குட்டையை குழப்பினது தர்தரம் பிடிச்ச மாதிரி புசி ஆனந்த் தான். அந்த புசி ஆனந்த் தான் ஃபஸ்ட்டு எஸ்ஏசியும் விஜயும் பிரிக்கிறாரு. அதுக்கப்புறமா ஜெகதீஷ்னு ஒரு ஆளை உள்ளே வர வச்சு அந்த ஆள் பண்ண புரோக்கர் தனத்தினால இந்த ஃபேமிலி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ கட்சி ரசிகர் மன்றத்தை எல்லாத்தையும் வெளியே உடைச்சது எல்லாமே புசி, ஃபேமிலிக்குள்ளே அவங்களுக்குள்ள ஒரு கிளாஷை உருவாக்குனது ஜெகதீஷ் அப்படின்னு அந்த மாவட்ட செயலர் ஒரே மாதிரி எல்லாரும் சொல்லுவாங்க. அவங்ககிட்ட ப்ரூஃபும் இருக்குது, ஃபோட்டோவோட வச்சுருக்காங்க. இப்போ எத்தனை இடத்துக்கு நீங்கள் அந்த ஃபோட்டோவை நெட்டில் கூட பார்த்துருக்க முடியாது, எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. அவங்க எனக்கு காட்டுற ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்தா எனக்கு அனுப்பிட்டாங்க, காட்டுறாங்க, இது எப்போ எடுத்தது, வித்தியாசமாக இருக்குது, இது பார்த்ததே இல்லையே, இது நீங்கள் எப்பயுமே நீங்கள் பார்த்துருக்கவே முடியாது. சாதாரண வீட்டு கல்யாணத்துக்கு கூட விஜய் வந்திருக்காரு, அப்போ வந்திருக்காரு. இப்போ நாங்கள் அணுக கூட முடியல. நாங்கள் உடனே அப்பாவுக்கு ஃபோன் அடிப்போம்ப்பா, ஊரில் இது வச்சுருக்கோம்ப்பா, 100 பேருக்கு தாலி கட்டுற இது வச்சுருக்கோம்ப்பா, இலவச திருமணம் அப்படின்னு, பையனை கூட்டு வந்துடுறேன்ப்பா அப்படின்னு வச்சுட்டு கூட்டு வந்துடுவாராம். அப்படி ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. விஜய்க்கே நாங்கள் ஃபோன் பண்ணுற நிலமை இருந்துச்சு. ஆனால் இப்போ விஜய் ஃபோன் யூஸ் பண்ணுறாரான்னு கூட எங்களுக்கு தெரியாது, அந்த நிலைமைக்கு உள்ளாக்கியிருக்காங்கன்னு வேதனையோடவே நிறைய பேர் பதிவு பண்ணுறாங்க. அந்த குடும்பத்தை சீரழித்து அவனை அரசியலுக்கு வர வச்சு ஆகச்சிறந்த அரசியல்வாதி ஆக்குறேன்னு சொல்லி கோமாளி ஆக்கி ஒரு தமிழ்நாட்டில் ஒரு இளம் சமூகத்தையே சீரழிக்கக்கூடிய வேலையை தான் இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. சார், ஜெகதீஷ் பற்றி பேசுனீங்க. தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியே இவ்வளோ கம்மியான பீரியடில் ஒரு மனுஷன் இவ்வளோ பெருசாகி மேனேஜராக இருந்த ஒரு ஆள் இப்போ வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாரா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. யார் தான் சார் அவர், எப்படி வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு வந்திருக்கிறாரு? அது ஒரு மாஃபியா மாதிரி, அது ஒரு தனி மாஃபியா தான். அவர் தனியாக அரசியல் உலகத்தில் ராஜ்யம் ஹீரோயின்ஸை கமிட் பண்ண வைக்கிறது படத்துக்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவருடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கும். அந்த ரூட்டுன்னு வெப்சைட்குள்ளே போனால் அவர் கூட நடித்த எல்லாருமே அதிகமாக இருப்பாங்க. அந்த ரூட்லேருந்து யாராவது விலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அவங்கள எந்த அளவுக்கு மோசமாக ட்ரீட் பண்ண வைக்க முடியுமோ பண்ணுவாங்க. 2 நாள் முன்னாடி கூட பிரியா மோகனன் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருப்பாங்க, இன்னமும் என்னை சோஷியல் மீடியாவில் அவதூறாக பேச தான் செய்கிறாங்க, நான் அதை கண்டுக்க மாட்டேன் அப்படின்னு. அது கரெக்டாக ஒரு 2 மாதத்துக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி அவங்கள மாஃபிங் பண்ணி, ரொம்ப மோசமாக மாஃபிங் பண்ணி ஒரு 4-5 ஃபோட்டோஸ் போட்டாங்க. அதுக்கும் அவங்க ஸ்டேட்மெண்ட் போட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய சைபர் தாக்குதல் அதிகமாக இருக்குது அப்படின்னு அவங்களும் போட்டிருந்தாங்க. இது எல்லாமே இந்த பொண்ணு அந்த ரூட்லேருந்து விலகி போனது காரணம். இந்த பொண்ணு அந்த ரூட்லேருந்து இல்லை, நான் இனிமேல் இதில் இல்லைன்னு சொல்லி விலகிருச்சு. இப்போ தமிழ் சினிமாவிலே இல்லை, அது ஆந்திராவுக்கு போயிடுச்சு. ஆந்திராவில் பவன் கல்யாண் கூடவும் நானி கூடவும் 2 படம் பண்ணி இன்னொரு 3ஆவது படம் 2-3 படம் அங்கேயே ரிலீஸ் ஆயிடுச்சு, இந்த தமிழ்லேயே வரல. இப்போ மறுபடியும் வேற ஒரு ப்ரொடியூசர் வேற ஒரு டீம் மூலிமா தமிழில் இன்ட்ரோ ஆகுறாங்க. மறுபடியும் ஃபுல்லாக அங்கே கம்ப்ளீட்டாக அங்கே போன உடனே கரெக்டாக அந்த பொண்ணு போன உடனே இங்கே வந்துச்சு. நீங்கள் இந்த மீம்ஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, பிரியா மோகனனுக்கு அவங்களுக்கு நடிக்க தெரியாது, ஆட தெரியாது, ஃபேஸில் ரியாக்ஷனே வராது,
எனக்கு தெரிஞ்ச தமிழ் சினிமாவில் எத்தனை ஹீரோயின் அப்படியே சாவித்திரி மாதிரி சரோஜா தேவி மாதிரி இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அப்படியே அவங்க அவங்க இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டானுங்க. அதுக்கப்புறம் தான் இந்த பொண்ணு அங்கே அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் போயிட்டாங்க. இவன் என்னென்னலாம் இந்த ஜெகதீஷ் பண்ணுவார்னா, ஒரு தடவை பூஜா ஹெக்டே வந்து சென்னைக்கு வந்துருக்காங்க. வந்துட்டு ஏர்போர்ட் போகும்போது தண்ணி தேங்கி நின்றுருக்கு அவங்க காரில் போகும்போது. அதை வந்து ஒரு ரீல்ஸாக ஒரு ஸ்டோரி மாதிரி எடுத்து, சென்னையில் வந்து நான் ஒரு பெரிய வெள்ளம் போட்டில் போகிற மாதிரி இருக்குது, என்கிட்ட ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி இருக்குது அப்படின்னு அவங்க வந்து ஒரு ஸ்டோரி போட்டாங்க. அது ரூட்டு மூலிமா போட வச்சது தான். இங்கே பிரச்சனை உனக்கு ஓகே, தெலுங்கானா வெள்ளம் வந்துச்சு, நீ போய் போட்டியா? உங்கள் ஸ்டேட் தானே. தெலுங்கானாவில் அவ்வளோ பெரிய வெள்ளம் வந்துச்சு, அங்கே போய் போட்டிருக்கியா நீ? ஆந்திராவில் எவ்வளோ பெரிய ஜாதி கலவரம் நடக்குது, அங்கே போய் போட்டிருக்கியாமா நீ? ஆந்திராவில் இன்றைக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் நடக்குது, இங்கே விட அங்கே பெரிய பெரிய பிரச்சனைகள் நடக்குது, தெலுங்கானாவில் பெரிய பிரச்சனை நடக்குது, அங்கெல்லாம் நீங்கள் ஏன் பேசலை? சென்னை ஏன் பேசுகிறீங்க? அப்போ இதெல்லாமே இவங்களோட மாஃபியாக்குள்ளே நடக்கிறது தான். அதே மாதிரி கரூர் சம்பவம் நடந்ததுக்கப்புறமா இது வந்து ஒரு விபத்து, இது ஒரு அசம்பாவிதம் அப்படின்னு சொல்லி வச்ச மாதிரி எல்லா நடிகர்களும் ஒரே மாதிரி ட்வீட் பண்ணாங்க அன்னைக்கு. அது எல்லாமே இவங்க தான். அது ஒரு விபத்து அசம்பாவிதம்னு எல்லாருக்கும் நரேட்டிவ் செட் பண்ணுறதுக்காக இதை வந்து பண்ண வச்சது. இது தெரியாமல் நடந்துருச்சு, யாரோ ஒருத்தர் பண்ணிட்டாங்க அப்படின்னு கொண்டு வரதுக்காக எல்லா நடிகர்களும் போட்டாங்க அன்றைக்கி. முக்கால்வாசி அது எல்லாமே விஜய் கூட நெருக்கமானவர்கள். இது எல்லாமே பண்ண வைக்கிறது, இந்த மாதிரியான சில்லற வேலை எல்லாத்தையும் பண்ண வைக்கிறது தான் இவரோட வேலை. சார் இப்போ கூட ஒரு வீடியோ லீக் ஆகி இருந்துச்சு. அதில் வந்துட்டு பேசுனது யாருன்னா ரூட்ல இருக்க பிஸ்னஸ் ஹெட் ஸ்ரீராம் அவர் பேசின வீடியோ. ஸ்ரீராமா அரவிந்த் ஏதோ ஒரு பேர். ஆமாம் சார், அது லீக் ஆகி கொஞ்ச நேரத்திலே காப்பிரைட்ஸ் அடிச்சு தூக்கிட்டாங்க அந்த ஆடியோவை. ஏன் சார் இதெல்லாம் பண்றாங்க? ஏன்னா அதுல இருந்தது எல்லாருமே பார்த்தாச்சு கேட்டாச்சு, டக்குன்னு காப்பிரைட்ஸ் அடிச்சு அதை தூக்கியிருக்காங்க. ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா, ஒரு ட்வீட்டுக்கு 25 ரூபா. என்கிட்ட வாட்ஸ்அப் ஸ்க்ரீன்ஷாட்டும் இருக்குது. நீங்கள் ட்வீட் போட்டு அந்த லிங்கை குரூப்பில் போட்டால் 25 ரூபா. என்னென்ன ட்வீட் போடணும்னா, விஜய் நான் பாவம், விஜய் நான் கூட நிற்கிறேன், விஜய் நாக்கு அழுத்தம் இருக்குது, விஜய் நான் ஒடுக்க நினைக்கிறாங்க, எலெக்ஷன் நெருங்கிடுச்சு, இந்த நரேட்டிவ்லேயே நீங்கள் போடணும். நேற்று மட்டும் அந்த ராம்னு ஒரு பொம்பளை பொறுக்கியிலேருந்து எவ்வளோ போட்டானுங்க. அவன் போடுறான்ப்பா, ஒரு 100 ட்வீட் போட்டிருக்கான். 25 ரூபானா போடலாமே, இப்போ பாடுறா ஆண்டி அப்படின்னு போட்டான். பிச்சுக்கிட்டு போது அந்த ட்வீட் எல்லாம். இப்படி நேற்று போட்ட ட்வீட்டோட எண்ணிக்கை மட்டும் அதிகம். ரொம்ப நாள் கழிச்சு டிவிகே வேர்ல்டுன்னு ஒரு பேஜ் எனக்கு ரிப்ளை பண்ணுது, நீங்கள் வந்து இது வந்து ஒரு பர்சனல், இதை நீங்கள் வந்து பேசக்கூடாது, சங்கீதா வச்சது எல்லாமே குற்றச்சாட்டுகள், தீர்ப்பு வந்து நீதிமன்றம் தான் கொடுக்கணும் அப்படின்னா. ரொம்ப பொறுப்பாக பேசுகிற, கேரக்டர் அசாசினேஷன் பற்றிலாம் நீ பேசவே கூடாது, தகுதியே இல்லை உங்களுக்குலாம், நீங்களாடா கேரக்டர் அசாசினேஷன் பற்றி பேசுகிறீங்க? சரி, இது நீதிமன்றம் தான் தீர்ப்பை கொடுக்கணும் அப்படின்னா கரூர் சம்பவம் வழக்கு நீதிமன்றத்தில் இருக்குல்ல, அப்போ எதுக்கு விஜயும் ஆதவர்ஜனாவும் திமுக தான் காரணம்னு தீர்ப்பு எழுதுனானுங்க? அவங்கள போய் கேட்க வேண்டியதானே? விசாரணை இருக்குன்னு எப்படி கேட்டேன்னு நான் திரும்ப கேட்டேன். மறுபடியும் அடுத்து வரான், முதலமைச்சர் தான் சட்டமன்றத்தில் வந்து பொய் சொன்னார், விஜய் வந்து காலதாமதமாக 7 மணி நேரம் வந்ததுனால தான் விபத்துன்னு ஏற்படுத்தினாருன்னு பொய் சொன்னாருன்னா அது பொய்யா உண்மையா? இன்னும் 7 மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து குப்புற வச்சு படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தார், ஆளுங்க வர வரைக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு அப்புறமா பேசினாரா? புசி ஆனந்த் 12 மணிக்கு விஜய் வருவார்னு சொன்னாரா இல்லையா? நீங்கள் வந்து காவல் நிலையத்தில் பர்மிஷன் வாங்கினது 3 to 10. அந்த காவல் நிலையத்தில் பர்மிஷன் வாங்கின அந்த பேப்பரு சோஷியல் மீடியாவில் சர்க்குலேட் ஆச்சா, புசி ஆனந்த் சொன்னது சர்க்குலேட் ஆச்சா? டிவிகே ஹெச்கியூ பேஜில் விஜய் 10 மணிக்கு வருவாருன்னு சொன்னது சர்க்குலேட் ஆச்சா, இல்லை அந்த பேப்பர் சர்க்குலேட் ஆச்சா? என்னடா நியாயம் பேசுகிறீங்கன்னு திரும்ப கேட்டால் ரிப்ளையை காணும். இவங்களுக்கு பேசுகிறதுக்கே பாயிண்ட் கிடையாது, ஏதாவது ஒன்றை பிடிச்சிக்கிட்டு அதை நம்ப வச்சுக்கிட்டு இருக்காங்க கீழே இருக்க எல்லாரையுமே. இதுதான் இவனுக்கு தொடர்ச்சியாக பண்ணிகிட்டு இருக்கானுங்க. நாம் போயிட்டு இந்த நீதிமன்றத்தில் இந்த வழக்கு இருக்குது, அவங்க வச்சதெல்லாம் குற்றச்சாட்டுகள் தான், அது நீதிபதி தான் பண்ணணும், எல்லாம் கரெக்டு, ரைட்டு, ஓகே, நீதிபதி தான் தீர்ப்பு கொடுக்கணும். அவங்களுமே சொல்லிட்டாங்க, இது ஒரு டிஸ்கஷனாக யூடியூப்லலாம் பேசக்கூடாது, தடை செய்யுங்க, சேஃப்டி பர்பஸ்லாம் ஆன் கேமராவில் தான் இந்த விசாரணை நடக்கணும்னு அவங்க வந்து தெளிவாக சொல்லிட்டாங்க. எல்லாமே கரெக்டு. இப்போ நாம் என்ன கேட்குறோன்னா, விஜய் தரப்புலேருந்து ஒரு அறிக்கை வரணும்ல. நாயனார் நாகேந்திரன் பேசும்போது த்ரிஷாவோட அட்வொகேட் டீம் வந்து பேசுது, உன் அட்வொகேட் டீம் வச்சாது பேசணும்ல, இல்லைனா உங்கள் மாமா ஜெகதீஷ் வச்சு பேசணும்ல. அவரை மாமான்னு தான் கூப்பிடுவார், அவர் அப்படி தான் அவரே சொல்லியிருக்காரு. அப்போ நீ அவரை வச்சு பேச வைக்கணும்ல. அவரையும் பேசலை, எவனும் பேசலை, பொதுச் செயலாளர் பேசலை, தலைவர் மீது அவதூறாக சில கருத்துக்கள் பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது, உடனடியாக அதை வந்து இது பண்ணணும் அப்படின்னு பேசணும். எவனும் பேசலை. மாறா அவங்க போடுறானுங்க, எங்கேயோ ஒரு இடத்துல அசம்பாவிதம், சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னு 3 பேர் சொல்லி வச்ச மாதிரி ஒரு ட்வீட் போடுறாங்க, ஆதவர்ஜனா, சிடிஆர் எல்லாம். ரைட்டு, உன் கட்சியில் மதுரையை சேர்ந்த ஒரு பொண்ணு தற்கொலை முயற்சி எடுத்திருக்கு, உன் மாவட்ட செயலாளர் கொடுத்த டார்ச்சர்னால அதுக்கும் சேர்த்து அறிக்கை விடு. நீ உண்மையிலே மாற்று அரசியல், தூய அரசியல் பண்ண வர அப்படின்னா இதுவும் சேர்த்து கேள்வி கேளு.
கேள்வி கேட்டால் எல்லாரும் யோசிப்பான், பரவாயில்ல நம்ம சொந்த கட்சி ஆளுங்க தப்பு பண்ணாலும் கேள்வி கேட்குறாங்க. கிருஷ்ணமூர்த்தி அசிங்கமாக பேசினார், கட்சியை விட்டு தூக்குனாங்களா இல்லையா? சாதிகா அவர் பேர் இந்த இஸ்லாம் ஒருத்தர், அவரும் வந்து அசிங்கமாக பேசினார், கட்சியை விட்டு தூக்குனாங்களா இல்லையா? தூக்குனாங்க. கனிமொழியோட மீட்டிங்கில் 2 பேர் காவல்துறையிட்ட அத்துமீறி நடந்துக்கிட்டாங்க, கட்சியை விட்டு தூக்குனாங்களா இல்லையா? உடனடி நடவடிக்கை எடுக்கப்பட்டது. பொள்ளாச்சி வழக்கில் அதிமுகவை சேர்ந்த முருகானந்தம் ஒருத்தன் வந்து தொடர்பு இருந்தான், அவனை கட்சியை விட்டு தூக்குனாங்களா இல்லையா? தூக்குனாங்க. அப்போ தொடர்புடைய ஆட்களை அதிமுக திமுக தூக்குது இல்லையா? உன் தொடர்புடைய ஆடுகளில் நீங்கள் இப்போ வரைக்கும் எவனையும் நீ தாவேக்காவில் இவனை கட்சியிலேருந்து தூக்கிட்டோன்னு ஏதாவது ஒரு அறிக்கை காட்டுங்க, ஒரே ஒரு அறிக்கை காட்டுங்க. அப்போ நீ அதிமுக திமுகவோட மிக மோசமானவன். அவங்க கரெக்டாக நடந்துக்கிறாங்க. சொந்த கட்சியில் யார் மேலேயாவது அலிகேஷன் வந்துச்சுன்னா உடனே கட்சி விட்டு தூக்குறாங்க. இன்றைக்கி அதிமுக பாதை வேறையாக போயிடுச்சுன்னு வைங்க. ஆனால் நீ அதை கூட செய்யலையே. ஒரு ஆள் பதவி வாங்கி தரேன்னு ஒரு மாவட்ட செயலர் ஒரு பொம்பளையோட வீட்டுக்குள்ளே போகிறான், அவனுக்கு இன்றைக்கும் பேனர் வச்சு போஸ்ட் ஒட்டி எல்லா ஃபங்க்ஷனும் கெஸ்ட்டாக கூப்பிட்டுக்கிட்டு இருக்க, அவனை தூக்கலை. அடுத்ததாக நாகை மாவட்டத்தில் உன்னை வெட்டி ரோட்டில் எரிஞ்சிருவேன், தலையை வெட்டி மூளையை வந்து ரோட்டில் எரிஞ்சிருவேன், கல்லை கட்டி கடலில் எரிஞ்சிருவேன் அப்படின்னு அந்த வீடியோ எனக்கு தான் ஃபஸ்ட்டு வருது, நான் தான் லீக் பண்ணி விட்டேன். அந்த ஆளையும் அந்த ஆளோட மகனையும் இப்போ வரைக்கும் நடவடிக்கை இல்லை. ஏன் எடுக்கலைன்னா அந்த ஆளை அந்த மாவட்டத்துலேருந்து எடுத்துட்டோம் அப்படின்னா திரும்ப அந்த இடத்துல தாவேக்காவுக்கு ஆள் இல்லை, வைக்க முடியாது. ஒருவேளை வச்சா கூட அவனால் அந்த சுதாகரா அந்த ஆளை மீறி இவனால் வேலை செய்ய முடியாது, அந்த ஆள் இவனை காலி பண்ணுறாரு. அப்போ அந்த ஆளை மீறி இங்கே ஒருத்தன் வேலை செய்யணும்னா அந்த ஆளை விட ஒரு பொறுக்கியை தான் இங்கே போடணும், அவன் ஒரு பெரிய ரவுடியை தான் இங்கே போடணும். அப்போ அந்த மாதிரி ஆள் கிடையாது. அப்போ இவங்களால அந்த ஆளையும் எடுக்க முடியாது, நாமக்கல் மாவட்ட செயலாளர் எடுக்க முடியாது, மதுரையில் ஒரு அயோக்கியம் இருந்தாலும் அவரையும் எடுக்க முடியாது, யாரையுமே இவங்களால எடுக்க முடியாது. ஏன்னா எல்லாருமே பொறுக்கியாக இருக்காங்க. அதுதான் பிரச்சனை. இவங்க வந்து தூய சக்தி, ஊழலை ஒழிக்க போகிறேன், அதை கிழிக்க போகிறேன், இதை கிழிக்க போகிறேன்னு. தலைவர் கீழே தலைவர்லேருந்து மாவட்ட செயலாளர் வரைக்கும் எல்லாருமே மோசமான காரியங்கள் தான் பர்சனலாகவே. அதுலேயும் திருச்சி மாவட்ட செயலாளர் இருக்கார், அவர் மேலே ஒரு போலீஸ் கேஸு, இல்லீகலான கேஸு, டக்குன்னு அவங்க அம்மாவுக்கு பதவியை மாற்றி விட்டார் தாவேக்காவில். தூய சக்தி, நம்ம எல்லாரும் அவங்கள வாழ்த்தணும். என்கிட்ட ப்ரூஃபோடு இருக்குது, அதை பண்ணியிருக்கான். அப்போ இப்படி முழுக்க முழுக்க எல்லா மாவட்ட செயலாளரும் அயோக்கிய பயலாக இருக்கான். விஜய் உட்பட எல்லாரும் அப்படி தான் இருக்காங்க. சார், இந்த மாதிரி ஒரு ட்வீட்டுக்கு வந்துட்டு 25 ரூபாய் கொடுக்கறதும், அவரை பற்றி வந்துட்டு புகழ்ந்து பேசுனா ஒரு ஹேஷ்டேக்கை வந்துட்டு கிரியேட் பண்ணி அனுப்பிச்சா உங்களுக்கு வந்துட்டு இவ்வளோ பண்ணுறோம் அப்படின்ட்டு சொல்கிறதும், இது எப்படி சார்? நீங்கள் சொன்ன மாதிரி நேற்று நைட்டு வந்துட்டு நிறைய யூடியூப் சேனல்ஸ்லையா இருக்கட்டும், அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜ்லையா இருக்கட்டும், இவரை வந்துட்டு வாழ்த்தி இவர் எது தப்பு பண்ணலை, இவர் மேலே வந்துட்டு அபாண்டமாக பழி போடுறாங்க அப்படின்ட்டு வந்த வீடியோஸ் அண்ட் ட்வீட் வந்துட்டு எக்கச்சக்கம். தப்புன்னு தெரிஞ்சும் இதுக்கு துணை நிற்கிறது எந்த மாதிரியான மனநிலை? இப்படி எப்படி எடுத்துக்கிறது? காசு வருது. இது பாஜக ட்ரிக்கு. பாஜக அந்த டைம்ல வந்து ஒரு ட்வீட்டுக்கு 2 ரூபா கொடுத்துச்சு, 2 ரூபா கொடுத்துச்சு அந்த டிவி. இப்போ 25 ரூபா, இப்போ 25 ரூபா அப்படிங்கிறதுனால விஜயே நேரில் வந்து நான் ஒரு பொறுக்கி, நான் ஒரு பொம்பளை பொறுக்கி, என்னை நம்பாதீங்க, நான் ஒரு திருடன், நான் அயோக்கியன் அப்படின்னு சொன்னால் கூட அண்ணா பொய் சொல்கிறீங்கண்ணா, நீங்கள் உங்களை பற்றி எனக்கு தெரியல, நீங்கள் தங்கமானவர்ண்ணே, என்னண்ணா நீங்கள் அப்படின்னு எழுதுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் தயவுசெய்து விஜய் நான் சொல்கிறேன் நம்பாதீங்க, விஜயனாவே நல்லவர் தான், விஜயனாவே சொன்னால் நம்பாதீங்க அப்படின்னு எழுதுவான். அப்படி இருக்கானுங்க அவனுங்க. ஒன்றும் இல்லை, இந்த ஆதவர்னா தம்பி விஜய் அண்ணா வந்து நீங்கள் என்ன சொன்னாலும் நம்பாதீங்க, அவர் நல்லவர்னு மட்டும் ட்வீட் போடுங்க அப்படின்னா போதும், அவன் போடுவான். அவ்வளோதான் வித்தியாசம். நீங்கள் இன்னைக்கு விஜய் வீட்டில் நடந்ததா அவன் வீட்டில் நடந்துச்சுன்னா அவன் சகிச்சுக்க மாட்டான். அவன் வீட்டில் நடந்துச்சுன்னா அவனுக்கு அக்காவுக்கோ அவன் தங்கச்சிக்கோ நடந்துச்சுன்னா அந்த மாப்பிள்ளையோட நிலைமை வேறு, அந்த மாப்பிள்ளையோட நிலைமை வேறு. அப்போ இங்கே நடக்கும் போது இவன் வந்து சகிச்சுக்கிறான். அதில் ஒருத்தன் போடுறான், என்னடா இதெல்லாம் தமிழ்நாட்டில் நடக்காதுதா, கருணாநிதியே 2 பொண்டாட்டி இதை நடான்னு போயிடுறான். டேய், கருணாநிதி வாழ்ந்த காலத்தில் இருந்த சட்டமும் இப்போ இருக்கிற சட்டமும் ஒன்றா? உனக்கு ஒரு திருமணத்தை தான் செய்து கொள்ள வேண்டும்ன்றது எப்போ உங்களுக்கு அமலுக்கு வருது? இன்றைக்கும் உங்கள் வயசான காலத்தில் நீங்கள் வந்து இங்கே கிராமங்களுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஆள் 4 பொண்டாட்டி கூட வச்சுருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு பெண் குழந்தையாகவே பிறந்திருக்கும், ஆண் குழந்தை பிறக்கிற வரைக்கும் அவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டே போவார். அப்படியெல்லாம் இருந்திருக்கு. அந்த கார்த்தியோட ஒரு படம் இருக்கும், கடைக்குட்டி சிங்கமா, அந்த கதை கான்செப்ட் தான். நீங்கள் அக்காவும் தங்கச்சியுமே கல்யாணம் பண்ணிப்பாங்க, ஒரே ஆள் அக்காவும் தங்கச்சி 2 பேருமே கல்யாணம் பண்ணிலாம் வாழ்வாங்க. இந்த கான்செப்ட் இப்போ இருக்கா? நீ எங்கே கம்பேர் பண்ணுற? சரி நீ கம்பேர் பண்ணு, ரைட்டு. அந்த 2 மனைவியுமே 2 மனைவியில் யாரோ ஒருத்தரோ இல்லை 2 மனைவியுமே யாராவது அவர் மீது புகார் கொடுத்தாங்களா? என்னடா நீங்கள் எதடா கம்பேர் பண்ணுறீங்க, எதை கம்பேர் பண்ணி பேசுகிறீங்க அப்படின்னா இவன் வந்து எவ்வளோ மோசமானவங்களாக இருக்கானுங்க பாருங்கள். தமிழ் சினிமா துறையே வந்து ஒரு மோசமானது, அவங்க வந்து எல்லோரும் 2 ஒய்ஃப் வச்சுக்கிறாங்க, இதெல்லாம் அப்படியே மோசமாக பேசுவானுங்க. டேய், அது சாதாரணமாக உங்கள் தெருவிலே சாதாரணமாக இருக்குடா. இப்போ
கணவன் வந்து ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாருன்னா அந்த பொண்ணு சின்ன வயசாக இருந்தால் உடனே அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இல்லைன்னா பிரிஞ்சு போயிட்டாங்கன்னா கூட அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணுவாங்க. இது என்னமோ சினிமா துறையில் மட்டும் நடக்குதுன்னு இவங்க வந்து பேசுவானுங்க. இதெல்லாம் தாண்டி விஜயனாவே சொல்லுவார், காதலுங்கிறது ஒரு செடியில் பூக்கிற பூ மாதிரி. விஜய் சொன்னது, ஒரு தடவை பூத்துட்டா அது உதிர்ந்துட்டா திரும்ப பூக்காது, அதெல்லாம் பூக்குண்டான்னு அடிக்கும்ல, அது இப்படி தான் இருக்கும். இப்போ இவருக்கே பூத்துருக்கா இல்லையா? இவருக்கே பூத்துருக்குல்ல, நாம் அதை வரவேற்கிறோம் சீரியஸாகவே. கள்ள தொடர்புன்னு ஒன்று இல்லை, அது நீதிமன்றமே சொல்லிருச்சு. ஆனால் அது எந்த அடிப்படையில் நம்ம எடுப்போம் அப்படின்னா, ஒரு மியூச்சுவல் கன்சர்னில் மியூச்சுவல் டிவோர்ஸ் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து ஒரு துணைவியை தேடிக்கலாம். அவங்க கூடயே உங்களுக்கு விருப்பம் இல்லை, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதுன்னா நீங்கள் இன்னொரு துணைவியும் தேடிக்கலாம். ஆனால் அங்கேயும் மியூச்சுவல் கன்சர்னில் நீங்கள் பிரியணும் அப்படின்னு பேசுகிறோம். மாறா இன்னொன்று சொல்கிறோம், அந்த பெண்ணுமே இன்னொருத்தரையும் தேடிக்கலாம், அவங்க வாழ்க்கை துணையை இன்னொருத்தரையும் வச்சுக்கலாம் மியூச்சுவலாக பிரிஞ்சதுக்கப்புறம்னு சொல்கிறோம். இங்கே இந்த கமல்ஹாசன் ஒரு பாட்டு பாடுவார், தாவணி போனால் சல்வார் உள்ளதடான்னு பாடுவார். அப்போ பெண்களுக்கும் அந்த லைன் வரணும்ல, ஜீன்ஸ் போச்சுன்னா வேட்டி உள்ளதடான்னு வரணும், இல்லைனா வேறு ஏதாவது வரணும், ஃபர்தா இது ஜிப்பா உள்ளதடான்னு ஏதாவது ஒன்று வரணும். ஆனால் இங்கே இல்லை, நம்ம மாற சொல்கிறோம். பெண்களுக்குமே அது இருக்குது. நீங்கள் வந்து அவங்களுக்குமே முடியலன்னா அவங்களுமே இங்கே மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சுன்னா இன்னொரு ஆணும் தேடிக்கலாம், அதை நம்ம சொல்கிறோம். இங்கே அப்படி நடக்கலை, இது மியூச்சுவலாக பிரியலை, ஹராஸ்மெண்ட் நடந்திருக்கு, டொமஸ்டிக் வயலன்ஸ் நடந்திருக்கு. அப்போ இதை வந்து பர்சனலாகவே எடுத்துக்க முடியாது. அதுவும் பொது தலைவர் ஆகிட்டீங்க, நீங்கள் சுய வாழ்க்கையில் எப்படி இருக்கீங்களோ அதை தான் எங்கள் அரசியலையும் இங்கே காட்டுவீங்க, கேமரா இல்லைன்னா நீங்கள் என்ன வேணாலும் பண்ணிடுவீங்க அப்படின்றதுல எங்களுக்குள்ள ஒரு உணர்வு இருக்கும். அப்போ இதை பொதுவெளியில் விமர்சிக்க தான் செய்வோம். எனக்கு மாற்றம் தரம் வரான், என்னை ஆள போகிறான்னு சொல்கிறவன் நல்லவனாக இருக்கணும். நான் இவ்வளோ நாள் நான் மோசமானவனாக இருந்தேன், ஆட்சியை கொடுத்தோடனே நான் வீடு வீடாக வருவேன். ஆட்சியை கொடுத்தோடனே நீ வீடு வீடாக வர்றதுக்கு நீ வரவே வேணாம், வீட்லேயே இரு. ஆட்சியை கொடுத்தோன்னே நீ வரலனா என்ன செய்யறது? புசியானதை அனுப்புனா வராமல் என்ன செய்யறது? நாங்கள் அப்போ எவ்வளோ பெரிய மோசமானவங்களாக இருக்காங்க. அப்போ இதுதான் நம்ம வந்து இந்த ஆங்கிள்லேருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. சரி, இந்த மாதிரி தப்புன்னு தெரிஞ்சும் அதுக்கு வந்துட்டு காசு வருது அப்படின்றதுக்காக இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ணுறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சங்கீதா அவர்கள் மேலே வைக்கிற விமர்சனம் என்னவா இருக்குன்னா, பணத்துக்காக தான் இவங்க இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு வைக்கிறாங்க. இவங்களே காசுக்காக தான் சப்போர்ட் பண்ணி போடுறாங்கன்றப்போ எதிர்பக்கம் அவங்க மேலே இந்த மாதிரி ஒரு விமர்சனம் வச்சு இதையும் அரசியல் வயம் படுத்துறாங்க. அது எப்படி பார்க்குறது? பிச்சையில் சொல்ல முடியும். அவங்க வந்து பெரிய வெல் செட்டில்டு. அவங்க நினச்சிருந்தா வேறு பிஸ்னஸ் மேனும் அப்பயே பண்ணியிருக்கலாம். தமிழ் சினிமாவில் ஒரு பையன் இருக்கான், சின்ன பையனாக இருக்கான், கல்யாணம் பண்ணி வைக்கலான்னு பண்ணி வச்சுட்டாங்க. சரிங்களா? இப்போ ஒன்றும் இல்லை, இதை பண்ணுறது யார் அப்படின்னா விர்ச்சுவல் வாரியர்ஸ்னு ஒரு தனி டீம். இவங்களுக்கும் கட்சிக்கும் சம்மந்தமே கிடையாது. சும்மா போகிற போக்கில் சப்போர்ட் பண்ணுறோம். இவங்களுக்கும் கட்சிக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. இவங்க அப்பார்ட் ஃப்ரம் கட்சி. இவன் 2 ஐடி கூட வச்சுருப்பான். ஒரு ஐடி பாஜகவுக்கு வேலை செய்வான், இன்னொரு ஐடி இங்கேயும் வேலை செய்வான். அவ்வளோ பொறுக்கி இவன். உண்மையிலேயே மாவட்ட செயலாளர் வரைக்கும் திருடன் தான். அது கீழே இருக்க பொறுப்புகளை திருட இருப்பான். அதுக்கு கீழே வேலை செய்கிற தொண்டர் இருக்கான்ல, அவனை ரொம்ப பாவம். அவனை மனதளவில் நேரத்தில் உடஞ்சி போயிருக்கிறான். ஒருத்தனோட ட்வீட் பார்க்கும்போது இவங்களை வந்து பிரிய விடக்கூடாது, ஒன்றா சேர்க்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நல்லா பார்த்த ஃபேமிலி அப்படின்னு ஏதோ ஒரு பழைய ஃபோட்டோ 2 பேரும் ஒன்றா நடந்த ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டிருந்தான். அப்போ நம்ம என்ன உணர்றோன்னா, இவனுக்கு வந்து ரொம்ப சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவன், இவனால் இந்த டிவோர்ஸை ஏற்றுக்க முடியல, அதுவும் இவன் பார்த்த தலைவரோட டிவோர்ஸை ஏற்றுக்க முடியல. அப்போ இவெல்லாம் நார்மலாக தான் இருக்கு. அவன் வந்து அவனுடைய ஃபோட்டோ வச்சுருக்கான் டிபியில், அதுதான் ப்ளஸ்ஸு. இந்த மாதிரி இவங்க வரதெல்லாம் மிஸ்ட்ரி எக்ஸ்பைரின்ற பேரில் வருவான். அப்புறம் என்னமோ ஜேடி ட்ரோலு இந்த மாதிரிலாம் வரவங்களாம் 4 ஐடி வச்சுருப்பான் அவனே பொறுக்கி மாதிரி. ஒரு ஐடி ஒன்று வேலை செய்வான். இந்த பக்கம் சீமானுக்கு சிஎம்ஆன் 2026 வில் வான்னு போடுவான், இந்த பக்கம் விஜய் வில் வான் இன் 2026ன்னு போடுவான். அட் அ டைமில் போடக்கூடிய ஆளுங்க தான் இவனுங்க எல்லாம். அதனால் இவங்களுக்கு பொழப்பே இதுதான். இவங்கள வந்துட்டு நீங்கள் வந்து எப்படியுமே திருத்தவே முடியாது. அப்போ இவங்க தனியாக தான் இருப்பானுங்க. அஃபிஷியலாக ஒரு ஐடி விங் இருக்குது, அது ரொம்ப நேர்மையாக செயல்படுற மாதிரியே காட்டும். சட்ட ஒழுங்கு அங்கே சரியில்லை, சட்ட ஒழுங்கு இங்கே சரியில்லை, அப்படியே எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி ஒரு புள்ளிக்குள்ளே கொண்டு வருவான். தமிழ்நாட்டில் எங்கெங்கேயோ மூலையில் நடக்கிற எல்லா சம்பவத்தையும் எடுத்துகிட்டு வந்து ஒரு புள்ளிக்குள்ளே கொண்டு வந்து இன்றைக்கி ஃபுல்லாக இவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னு காட்டுவான். 8 கோடி மக்கள் தொகை கொண்ட இந்த நாட்டில் எங்கெங்கேயோ நடக்கிற எல்லாத்தையும் கொண்டு வந்து இங்கே தான் அதிகமாக நடக்குது, இது ஒன்றுமே இல்லை, இங்கே இவ்வளோ இதுதான் நடக்குது அப்படின்னு பூஸ்ட் பண்ணுறது தான் அந்த அஃபிஷியல் ஐடிவிங்கோட வேலை. இந்த அன்அஃபிஷியல் ஐடிவிங் எல்லாமே வேற மாதிரி. விஜயண்ணா இதுக்கெல்லாம் சோர்ந்து போகாதீங்கண்ணா, சாப்பிடுங்கண்ணா, கழுவிடுங்கண்ணா, போயிட்டு வந்தீங்கன்னா அப்படிலாம் பேசுவான். இதுதான் அவனோட நெரேட்டிவாக இருக்கும். இந்த 2 ஐடிவிங் வேலை செய்யுது. அதில் தான் நாம் வந்து பார்த்தோம், நம்ம உள்ள நல்லா போய் அவங்களோட ஐடிஸ் எல்லாத்தையும் சர்ச் பண்ணோம்னா, அஃபிஷியலாக இயங்குறவன் எவ்வளோ நாகரிகமாக இயங்குறான், அன்அஃபிஷியலாக இயங்குறவன் எவ்வளோ அநாகரிகமாக இயங்குறான்றதை நம்ம ஈஸியாக அப்சர்வ் பண்ண முடியும்.
கண்டிப்பா. இந்த விஷயத்துக்கு அப்புறம் இன்னொரு விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க. என்னன்னா, இந்த மாதிரியான செயல்பாடுனாலலாம், இந்த மாதிரியான விஷயம் கம்ப்ளைண்ட்ஸ் வைக்கிறதுனால டிவிகேவோட அரசியலை வந்துட்டு உங்களால அது நிறுத்திட ஏற்கனவே முடியாது. முடிஞ்சிருச்சு. நீ என்ன நிறுத்தணும்? நீ முதல்ல எங்க ஓடுற? நீ எங்க ஓடுற? உன்னை நிறுத்துறதுக்கு நீ ஓடவே இல்லையே ராஜா. நீ வரதே மாசத்துக்கு ஒரு வாட்டி, ஆடிக்கு ஒரு வாட்டி, அமாவாசைக்கு ஒரு வாட்டி வர. அதுலேயும் நேற்று ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். புஷி ஆனந்த் வந்து அமாவாசை மேல்மருவத்தூரில் போய் சூனியம் வைக்கிறாராம். இப்போ தான் நேற்று தான் கேள்விப்பட்டேன். எனக்கு ஆச்சரியம், உண்மையாக சத்தியமாங்கிறார். சீரியஸாகவே சூனியம் வைக்கிறாராம் ஒருத்தருக்கு. அது நமக்கு வைக்கக்கூடாதுங்கிறக்காகவே கூட இருந்து ஒரு 4-5 பேர் கூட சுற்றுறாங்களாம். கடலூரில் ராஜசேகரன் 2-3 பேர் கூட சுற்றுறாங்களாம். பேரோடவே சொல்லிடுவேன். அப்போ உன் எங்கே ஓடுற? நீ எந்த பிரச்சனைக்கு ஓடுற? இப்போ இந்த அண்ணா யூனிவர்சிட்டியில் கூட துணைவேந்தர் மேலே ஒரு அலிகேஷன் வந்திருக்கு. முதல்ல நீ அறிக்கையை வெளியிட வேண்டியதானே? ஆளுநரே நீங்கள் செய்வது தவறு, எப்படி அவரை ரிவோக் பண்ணீங்க, அவரோட பதவியிலேருந்து நீங்கள் ஏதாவது வெளியிடணும்ல, வெளியிடல. வேறு என்ன இருக்குது? வேறு நீங்கள் நிறைய சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. நீ ஏதாவது ஒரு அறிக்கை வெளியிட்டாது, ஏதாவது வீடியோ போட்டாவது பிழைக்கலாம். எதுவுமே பண்ணாமல் நீ ஓடவே மாட்டுற. என்னைக்காச்சும் வர 25 நிமிஷம் பேசுகிற, மாதத்துக்கு ஒரு வாட்டி வந்து அதிகபட்சம் 25லேருந்து 30 தான் பேசுகிற. அதுலேயும் 10 நிமிஷம் மூச்சை முடிக்கிற, மூக்கை சுரிகிற, அது போயிடுது. அதில் ஒரு அப்போ 1/4 மணி நேரம் தான் பேசுகிற. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு பிரச்சனையும் ஒரு மாதத்தில் 15 நிமிஷத்தில் நீ பேசிட்டு போகிற. நீ எப்படி சரியானவனா இருப்ப? அப்போ வந்து இவரை உடக்கிறது முடுக்கிறலாம் இல்லை. முதல்ல கூட்டணிக்கே எவனும் வரமாட்டான். கூட்டணிக்கே வரும். பனையூர் வாசலில் எல்லோரும் நின்றுக்கிட்டு இப்படி பார்க்குறாங்க. காலைல 4 மணிக்கு பால்காரர் வர, பேப்பர் போடுறவங்க வராங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு குப்பை வண்டி வருது. விசில் அடிக்கிற சத்தங்களே நம்ம தொண்டர் தான் வராங்கன்னு பார்த்தா குப்பை வண்டி வருது. வேறு யாரும் வரல. அப்புறம் 11 மணிக்கு ஸ்கூல் பசங்க எல்லாம் நடந்து போயிடுறான். மதியானம் காய்கறி வண்டு வருது. வேறு எதுவும் வரல. சாயங்காலம் இடியாப்பம் வருது. ராத்திரி 10 மணிக்கு குல்ஃபி வருது. கடைசி வரைக்கும் கூட்டணிக்கு மட்டும் எவனும் வரமாட்டான். இதில் என்னத்தை முடக்கிறாங்க? ஒரு ஆள் வந்தார், வயசான ஆள் வந்தார், கரை வெட்டி வெள்ளை சட்டை கட்டு. சரி, இவர் ஏதோ ஒரு கட்சியிலேருந்து தூதர் போல், ஏதோ ஒரு பெரிய கட்சி வரப்போகுது, அவர் ஏதோ சொல்லுவார்னு நினச்சி அவரை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு பேசினாங்க. எந்த கட்சியிலேருந்து வந்திருக்கீங்க? யார் நம்ம கூட வரப்போகிறாங்க? சொல்லுங்கள். இல்லை, நானே கட்சி தான். என்னங்க சொல்கிறீங்க? நான் தான் பண்ருட்டி ராமச்சந்திரன். எப்போ கட்சி? நீங்கள் எந்த கட்சியில் இருக்கீங்க? நேற்று தான் கட்சி ஆரம்பித்தேன். நேற்று கட்சி ஆரம்பித்து இன்றைக்கி வந்துட்டிங்களா? ஆமாம், பெரிய கட்சி. சரி, வந்து தோலை, வந்ததுக்கு இதுவாது சேரட்டுமே. வாங்க சேருங்க, வாங்க விஜய் கூட ஃபோட்டோ எடுக்கணுமா? சரி, நாளைக்கு 10 மணிக்கு வாங்க. அவ்வளோதான். இன்றைக்கி எஸ்டிபிஐ சேர்ந்துருச்சு, நேற்று ஓபிஎஸ் சேர்ந்துருச்சு, ஜீர்ணிச்சிக்க முடியலை. எல்லாரும் சேர்றாங்க, லைனாக சேர்ந்துக்கிட்டே இருக்காங்க. அந்த கூட்டணி வலுவாகிட்டே போகுது. இந்த பக்கம் எவனும் வரவும் மாட்டான். அப்போ இந்த வைத்தறிச்சலில் என்ன செய்யறதுனே தெரியலை. எங்கள் அண்ணனை ஒடுக்குறாங்க, இப்படி ஒடுக்குறாங்கன்ற வார்த்தை யாருக்கானது தெரியுமாடா? அந்த வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தவே கூடாதுடா, சத்தியமாடா. அந்த வார்த்தைக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை. நீங்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க. அழுத்தம் கொடுக்குறாங்கன்னா யாருன்னு ஓப்பனாக சொல்லு. யார் இந்த விஷயம் தான் ஆதாரத்தோடு சொல்லு. இதான் அழுத்தம் கொடுக்குறாங்கன்னு ஓப்பனாக ஆதாரத்தோடு சொல்ல முடியாது. அப்போ இவங்க ஓட்டத்தில் யாரும் நிறுத்தலை. இவங்க தலையில் இவங்களே மண்ணவாரி கொட்டிக்கிறாங்க. இவங்களை அழிக்கிறதுக்கு வெளியிலேருந்துலாம் வர வேணாம், இவங்களே போதும். சார், இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் வந்துட்டு இன்னொரு விமர்சனத்தை கூட சங்கீதா அவர்கள் மேலே எடுத்து வைக்கிறாங்க. நீ தான் வந்துட்டு நோட்டீஸ்லேயே எனக்கு 2021 தெரியும்ட்டு போட்டிருக்கலாம், அப்படியே அப்போவே வந்துட்டு ஆக்ஷன் எடுக்கலாம், அப்போவே டிவோர்ஸ் அப்படின்ட்டு போகலை, இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ வந்துட்டு உங்களுக்கு டிவோர்ஸ் வேணுமா அப்படின்ற மாதிரியான அவதூறு பரப்புற மாதிரியான ஒரு சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி அவங்களுக்கு வந்துட்டு கமெண்ட் பாஸ் பண்ணுறதும் வீடியோஸ் போடுறதும் பண்ணிட்டு ரொம்ப சென்சிபிளான கேள்வி. அதாவது இதுக்கு பல படங்கள் உதாரணமாகவே வந்திருக்கு. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனேலாம் சொல்லாது. நீங்கள் சுழல்னு ஒரு படம், ரொம்ப பெரிய எக்ஸாம்பிள்ரா டேய். உங்களுக்கு அந்த ஒரு படம் எக்ஸாம்பிளே போதும். ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா உடனே வெளியே சொல்லவே சொல்லாது. அந்த பொண்ணு அப்போ பாதிக்கப்பட்டுச்சுன்னா அதுக்கு ஒரு தைரியம் வேணும், ஒரு சப்போர்ட் வேணும், அதுக்கப்புறமா தான் அது பேசும். இதை தாண்டி நான் இன்னொன்றும் சொல்கிறேன், சினிமா துறையிலேயே சொல்கிறேன்டா. மீ டூன்னு ஒரு ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆச்சுடா. ஒரு பொண்ணு மட்டும் வெளியில் வந்து சொல்லுச்சு. அதுக்கப்புறமா எத்தனை ஹீரோயின் வந்து சொல்கிறாங்க. அதில் ஒரு பொண்ணு ஒரு வயசான ஹீரோயின் சொல்லுது, நான் அப்போ ஹீரோயினாக நடிக்கும்போது என்னை ஒரு வயசான ஒரு டைரக்டர் வந்து என்னை வந்து மாடி கூட்டு போய் என்கிட்ட தப்பாக நடந்துக்கிட்டாரு, என்னால் வெளியில் எப்போ 30 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை இப்போ தைரியமாக சொல்கிறாங்க. ஏன் அப்போ சொல்ல வேண்டியது என்ன? அவங்கள்ட்ட கேட்டோமா? மீ டூவில் எத்தனை ஹீரோயின்ஸ் வந்து எனக்கு இந்த படத்தில் நடந்துச்சு லைனாக அக்யூசேஷன் வச்சாங்க, எல்லோரும் வச்சாங்கல்ல. ஏன் அவங்க எல்லாருமே நேற்று பாதிக்கப்பட்டவங்களா? ரொம்ப சிம்பிளான கேள்வி. இவங்களுக்கு இதுக்கு மேலே பதில் தெளிவாக சொல்லவே முடியாது. ஒரு பொண்ணு பாதிக்கப்பட்டுச்சுன்னா அடுத்த நொடியே எழுதிருமாடா, ட்வீட்டில் எழுதிருமா, வெளியே வந்து போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுக்குமா? தெரியாத நபர்கள்ட்ட தாண்டா அப்படி பேசும். தெரியாத நபர்கள் யாராவது அவங்கள வந்து ஃபிசிக்கலாவோ இல்லை ஏதோ ஒரு அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னா அப்போ தான் அது வந்து வெளியில் வந்து பேசும். கூடவே பழகின ஒருத்தர், கூடவே நெருக்கமாக இருந்த ஒருத்தர், உறவினரோ இல்லை நண்பரோ இல்லை வேலை செய்கிறவங்களோ இல்லை முதலாளியோ இல்லை ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து ஹராஸ்மெண்ட் ஆகியிருக்காங்க, ஃபிசிக்கலாவோ இல்லை மென்டலோ ஆகியிருக்காங்க அப்படின்னா அவங்க வெளியில் வர்றதுக்கு சில காலங்கள் ஆகும். இந்த பேசிக் சென்ஸ் கூட இந்த நாய்ங்களுக்கு தெரியல.
இந்த பேசிக் சென்ஸ் கூட தெரியல. இந்த ஆள் நடித்த மாஸ்டர் படத்துலேயே ஒரு பொண்ணு வெளியில் சொல்கிறதுக்கு பயந்துச்சு. இந்த ஆள் தானே போய் சப்போர்ட் பண்ணாரு, இந்த ஆள் தானே போய் சப்போர்ட் பண்ணாரு, இந்த அறிவு கூட வேணாமா இந்த ஆளுக்கு? இது ஒரு காரணமாக தூக்கிட்டு வரானுங்க. கண்டிப்பாக இதில் அடுத்து என்ன நடக்கும் அப்படின்றது தெரியல. இன்னும் கேஸ் வந்துட்டு எப்படி போகும் அப்படின்றது தெரியல. இதுக்கு மேலே இவங்க மேலே எவ்வளோ விமர்சனங்கள் வைக்க போகிறாங்க, எவ்வளோ வார்த்தைகளை கேட்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. தப்பான விஷயத்துக்கு உடன் போகிறது எப்பயுமே சரியா இல்லைன்ற ஒரு விஷயத்தையாவது இவங்க புரிஞ்சுக்கணும்ப்பா அப்படின்றது தான் எல்லாரோட இதாகவும் இருக்குது. ரொம்ப நன்றி சார், நிறைய தகவல் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி.